friends, welcome to SV Can Do channel. இந்த வீடியோல நம்ம NTNet Computer Science December 2020 paper 2 Computer Network பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Okay friends, நம்ம இப்போ questions பார்க்கலாம். The period of a signal is 100 ms, then the frequency of a signal in hertz is. So signal ஓட period கொடுத்தாச்சு, frequency வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So period வந்து நம்ம எப்போதும் secondsலையும், frequency வந்து hertzலையும் தான் express பண்ணுவோம். So frequency ஓட formula வந்து 1 divided period, we can also refer as time. So இங்கே நமக்கு கொடுத்திருக்க period வந்து 100 ms. அதை முதல்ல செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு 10⁻⁻1 செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அதை வந்து நம்ம அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஹெட்ஸ் வந்து கிடைக்குது. அந்த ஹெட்ஸ்ல இருந்து நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா கிலோ ஹெட்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு 10⁻³ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 10⁻² கிலோ ஹெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான், அதிகமாக ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான் இது. Next question, protocols in which the sender sends one frame and then wait for an acknowledgement before proceeding are called. So நமக்கு protocol வந்து send பண்ணிடுது ஒரு frame, அதுக்கப்புறம் wait பண்ணுது acknowledgementக்கு. இந்த proceeding நம்ம என்ன சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னா simplex stop and wait protocols. ஸோ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு சென்டர் வந்து சென்ட் பண்ணுது ஒரு டேட்டா ஃப்ரேமை. ஸோ ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணுதுன்னா திரும்ப ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது. ஸோ இதனால தான் இது வந்து சிம்ப்ளெக்ஸ் ஸ்டாப் அண்ட் வெயிட் ப்ரோட்டோகால். ஓகே, இதுக்கு தான் ஆன்சர். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Firewall is a device that filters access to the protected network from the outside network. Firewalls can filter the packets on the basis of. So firewall அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதில் நெட்வொர்க்கில் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ அது எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து பண்ணுது அப்படிங்கிறோம். முதல்ல அதுக்கான டெஃபினேஷனை பார்க்கலாம். ஸோ பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் இஸ் அ நெட்வொர்க் செக்யூரிட்டி டெக்னிக் தட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் டேட்டா ஃப்ளோ டு and from a network. So data flow வந்து control பண்ணும். It is a security mechanism that allow the movement of packet across the network and control their flow on the basis of the set of rules. So rules வச்சு packets வந்து movement பண்ணும். எதாவது rules, protocols, IP address and ports. ஸோ இந்த இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து ஃப்ளோ இருக்கும்னு சொல்லிடும். எதாவது செட் ஆஃப் ரூல்ஸ், ப்ரோட்டோகால்ஸ், ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட்ஸ். ஸோ நமக்கு இங்கே ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஐபி அட்ரஸ், சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஸோ போத் ஐபி அட்ரஸ் சேம்ஸ். தென் TCP source port, UDP source port, then TCP destination port. ஸோ நமக்கு எல்லாமே இங்கே கவர் ஆகுது. as per இங்கே டெஃபினேஷன் படி நமக்கு இங்கே எல்லாமே கவர் ஆகுது. ஸோ ஃபயர்வால் வந்து எதெல்லாம் ஃபில்டர் பண்ணுது இந்த பேக்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஐபி அட்ரஸை பேஸ் பண்ணி தான் அந்த பேக்கெட்டை வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ ஐபி அட்ரஸ் மீன்ஸ் போத் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ். தென் அதுக்கப்புறம் அதோட போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும். போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது TCP சோர்ஸ் போர்ட்டு, அதோட டெஸ்டினேஷன், அப்புறம் UDPயோட சோர்ஸ் போர்ட், இதெல்லாம் வச்சு தான் வந்து நமக்கு ஃபயர்வால் பேக்கெட்டை வந்து filter பண்ணுது. Okay, next question பார்க்கலாம். Post office protocol is a message access protocol which is used to extract message for a client. In this regards, which of the following are true? So நம்ம இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோக்காலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொவைட்ஸ் அக்சஸ் வயா இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் நெட்வொர்க் ஃபார் அ யூசர் கிளைண்ட் அப்ளிகேஷன் டு எ mobile box maintained on a mail server. So the protocol support download and delete operations for messages. So நமக்கு வந்து இந்த protocol தான் வந்து என்ன பண்ணுது, messages வந்து download பண்ணி delete பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுது. Then POP3 client connect, retrieve all the message, store them on the client computers and finally delete them from the server. இதான் அதனுடைய மெயின் சர்வீசஸ். ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது following which of the following are true. So POP has two modes, delete mode and keep. Yes, நம்ம இங்க கீழே டெஃபினேஷன் பார்த்த மாதிரி வந்து delete பண்ணோம், அதுக்கப்புறம் அதை கீப் பண்ணி வச்சுக்கோம். In delete mode, mail deleted from the mailbox after each retrieval. Yes. Then in delete mode, mail is deleted from the mailbox before each retrievals. ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே delete பண்ண முடியும் இல்லை, அப்போ அந்த ஆப்ஷன் வந்து wrong. In keep mode, mail is deleted before
retrievals. So before வந்து is not a possibles. So அதுவும் நமக்கு ஆப்ஷன் கிடையாது. In keep mode, mail remains in the mailbox after retrievals. Yes, keep mode என்னது? அது அந்த மெயில் வந்து நம்ம வச்சிருக்கிற ஒரு மோடு தான். ஸோ நமக்கு ஆப்ஷன் எதெல்லாம் ரைட் அப்படின்னு பார்க்கும்போது A, B, E இந்த 3 ஆப்ஷன் தான் ரைட். அந்த பிஃபோர் ரிட்ரீவல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ராங் ஆயிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஒரு லா கொடுத்துட்டு அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த நைக்விஸ்ட் ஷெனான் சாம்பிளிங் தியரம் அப்படிங்கிறது வந்து field of signal processing which serve as a fundamental bridge between continuous time signals and discrete time signals. So it establish a sufficient condition for a sample rate that permit a discrete sequence of samples to capture all the informations from a continuous time signal of finite bandwidth. So நம்ம இப்ப கொஸ்டினுக்கு போலாம். ஸ்டேட்மெண்ட் 1ல the law of nature put to fundamental limit on data rate of a channel. The H-Nyquist limit restricted the number of independent samples per second twice the bandwidth in a noiseless channels. So நமக்கு வந்து என்ன பண்ணுது, இது ஃபண்டமெண்டல், இது வந்து சிக்னல் ப்ராசஸிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், Shannon major result about noised channel is the maximum data rate of a channel whose bandwidth is H hertz and the signal to noise ratio is S/n is given by maximum number of bits second is H log to 1 plus 5 divided by n. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து both ட்ரூவா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. எஸ், both the statements 1 and 2 வந்து ட்ரூ. இது வந்து பேசிக்காக ஒரு தியரி பேஸ் பண்ணது தான், தியரம் தான் இது. ஸோ தியரம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 அப்படிங்கிறது நமக்கு கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து in a Caesar chipper each letter of plain text is replaced by another letter for encryptions. ஸோ நமக்கு என்கிரிப்ஷன் டெக்னிக் வந்து நமக்கு தெரியும், சிப்பர் டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது, பிளைன் டெக்ஸ்ட்ல இருந்து சிப்பர் டெக்ஸ்ட்க்கு அதுக்கு யூஸ் பண்ணுற கீ பார்க்குறோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 வந்து Diffie-Hellman algorithm is used for exchange of secret keys. In the light of the above statements, choose the correct answer from the option given below. முதல்ல நம்ம அதுக்கான டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போ Caesar code or Caesar shift is one of the simplest and most widely known encryption techniques. It is the type of substitution chippers in which letter in the plain text is replaced by a letter some fixed number of position down the alphabet. ஓகே, ஸோ நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் 1 அப்படிங்கிறது வந்து இப்போ ட்ரூன்னு தெரியுது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்து Diffie-Hellman is most commonly used to protect the exchange of keys used to create a connection using a symmetric encryptions. ஸோ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது கீஸ் யூஸ் பண்ணுறோம், சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ஸ். இட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் இன் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டிஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ப்ரொடக்டிங் செக்யூர் வெப் பேஜஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் 2 வந்து ட்ரூ தான். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து RSA public key crypto systems. If P and Q, Pங்கிற prime number கொடுத்திருக்காங்க, Q prime numbers, P வந்து 3, Q வந்து 11 and D வந்து 7. Find the value of E and encrypt the number 19. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து சிப்பர் டெக்ஸ்ட்டும் ஈயும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு n அப்படிங்கிறது P இன்ட்டு Q. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா Pயும் Qயும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு தெரியும் 3 இன்ட்டு 11 = 33. தென் 5 P minus 1 இன்ட்டு Q minus 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக 20 வந்து கிடைக்குது. நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த வேல்யூவை வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ GCD Euler of pi equal to 1. ஸோ இங்கே decryptions E module of pi 1. ஸோ நம்ம கொடுத்துருக்க D யோட வேல்யூ வந்து 7, E mod 21. if E equal to 3 சார். ஸோ எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2லேருந்து 5 அந்த வேல்யூவில் வந்து நம்ம 3 அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது n, E. ஸோ 33 in 3. அதே வந்து நமக்கு ப்ரைவேட் கீ அப்படின்னு பார்க்கும்போது 33, 7. நமக்கு இப்போ சிப்பர் டெக்ஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். M
பவர் ஆஃப் இ மாடுலோ என் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ சியோட வேல்யூ வந்து 28 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் 3 தான் வந்து கரெக்டு. அதாவது ஈயோட வேல்யூ வந்து 3, தென் ஜிப்பர்டெக்ஸ் என்கிரிப்ட் வேல்யூ வந்து 28. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ரோட்டோகால் பற்றி இந்த கொஸ்டின்ஸு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2. அதாவது சீரியல் லைன் ஐபி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது வந்து டேட்டா லிங்க் லேயரில் தான் இருக்குது. அடுத்து வந்து ப்ராடர் கேட்வே ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா நெட்வொர்க் லேயர்ஸ். அடுத்து யூசர் டேட்டா ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர். ஸோ நமக்கு ஒவ்வொரு லேயர்லேயும் என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணுறது ஈஸி. நான் உங்களுக்கு கீழே அந்த விக்கிபீடியாவுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸும் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் லேயரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. Kindly subscribe my channel.